இந்த 3 மாண்டசரி ஆக்டிவிட்டியை மட்டும் உங்கள் குழந்தைய ரெகுலராக பண்ண வச்சிங்கன்னா அவங்க இன்டெலிஜென்ட்டாக வளர்றத நீங்களே பார்ப்பீங்க. நம்பர் 1, போரிங் ஆக்டிவிட்டி. ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி, அரிசி இல்லை பருப்பை கொடுத்துட்டு அதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்கள். இதை பண்ணும்போது குழந்தைங்களோட ஹேண்ட் கண்ட்ரோல், கான்சன்ட்ரேஷன், கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகி சரளமாகவும் நீட்டாகவும் எழுத ஆரம்பிப்பாங்க. நம்பர் 2, ஷார்ட்டிங் அண்ட் அரேஞ்சிங். மிக்சட் கிரெயின்ஸை ஒரு பவுலில் போட்டு வச்சு ஒரே மாதிரி இருக்கிற கிரெயின்ஸை செப்பரேட் பண்ண சொல்கிறது. இது லாஜிக்கல் திங்கிங், பேட்டர்ன் ரெகக்னேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணும். இதனால உங்கள் குழந்தைக்கு மேத்ஸ், சயின்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும். நம்பர் 3, ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ். வீட்டை க்ளீன் பண்ணுறது, துணியை மடித்து வைக்கிறது, களைஞ்சிருக்கிற பொருளை அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டு வேலை பண்ண வைங்க. அது சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மாதிரியான லைஃப் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அவங்கள இண்டிபெண்ட் ஆக்கும். இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய வீட்லேயே பண்ணக்கூடிய மாண்டசரி ஆக்டிவிட்டீஸ் லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது. அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஷேர்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.